தம்பி கடைக்கு போய் கொஞ்சம் மிளகா பொடி வாங்கிட்டு வரியா? சரிங்க ஆண்டி. மா எனக்கு ஷாம்பு வேணும், நான் போயிட்டு வரேன் இருங்க. நீர்ரா ஆண்டி, யோகா என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஆண்டி, உங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் யாரோ சரியில்லைன்ட்டு. உங்க அப்பா சொத்துல அவங்களுக்கு தான் அதிகமா பங்கு வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது விட்டு கொடுத்துறாதீங்க ஆண்டி. டேய், நீ எங்க இருக்கணுமோ அங்க இரு. தேவையில்லாத எங்களுக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணாதே, சரியா? உன் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. ஏதோ என் பையன் ஃப்ரெண்டா இருக்கே விட்டோம், உங்க குடும்பத்துக்குள்ளேயே வர பாக்குறியா? செருப்புன்னா வாசலுக்கு வெளியே தான் விடணும், வீட்டுக்குள்ள விட்டா இதான் நிலைமை போல. டே மச்சி, நம்ம வினோத்தோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளோ பிளட் லாஸ் ஆயிடுச்சான்டா. உன் பிளட் குரூப் தான் தேவையா, வா போலாம். ஓ, இந்த அளவுக்கு நல்ல விஷயமெல்லாம் பண்றாரா? மா இது மட்டும் இல்லம்மா, நீ ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னே மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துல, அப்போ உனக்கு பிளட் இல்லைன்னு டாக்டர்லாம் சொன்னாங்க. அப்போ இவன் தாமா உனக்கு பெட்டே கொடுத்தது. என்னடா சொல்றேன்? இது அப்போ இந்த டென்ஷன் நான் அப்பா கூட சொல்ல மறந்துட்டோம். சரி டைம் கிளம்புற முச்சி வர. சரிடா.